அதாவது 100ல 90 இல்லைங்க 10 நிறைவேற்கிறாங்களான்னு கூட கேட்கும். அதாவது படிச்ச பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களுக்கு சைக்கிள் மடிக்கணனே கொடுத்துட்டு இருந்ததை நிப்பாட்டினார். கருவுற்ற தாய்மார்களுக்கு சத்துணவை கொடுத்துட்டு இருந்ததை நிப்பாட்டினார். குழந்தை பிறந்த பிறகு கொடுக்கக்கூடிய கிட்ட வர்த்தி இல்லாம கொடுத்துட்டு இருக்காரு. ஊட்டச்சத்து 16 வயசு இளம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறத நிப்பாட்டார். பயிர் வகைகள் பாதாம் அதெல்லாம் வந்துட்டு நிப்பாட்டார். குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்தை நிப்பாட்டினார். அப்புறம் குழந்தை பிறந்து முடிச்சு 1 வயசு வரைக்கும் அந்த பிள்ளை ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு ஊட்டச்சத்து கொடுத்து நிப்பாட்டினார். எங்கேயும் குழந்தைங்க வந்து கல்யாணம் ஆகாம இருக்கே 18 வயசு தாலிக்கு தங்கத்தை நிப்பாட்டினாரு. அப்போ முதியோர் இல்லத்துக்கு முதியோர் இருக்க வேண்டாம், வீட்லயே இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு செலவுக்கு மாசம் அவங்க மருத்துவ செலவுக்கு வச்சுக்கலான்னு இருந்த 1000 ரூபாவை நிப்பாட்டிட்டாரு. அப்ப இதெல்லாம் நிப்பாட்டி இருக்காருங்க, செய்யல. அடுத்து ஒரு குடும்பத்துக்கு அந்த 1000 ரூபாய் போதுமா? முதியோருக்கு பென்ஷன் கிடையாது, அந்த ஒரு குடும்பம் 1000 ரூபாய் வச்சு எத்தனை பேர் சாப்பிடுவாங்க? அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு படிப்பு வசதிக்கு என்ன சொன்னாரு, எல்லா பெண்களுக்கும் நான் காசு கொடுக்குறேன். கொடுக்கலங்க, நீங்க வேணா கேட்டு பாருங்க, கொடுக்கல. அடுத்து அந்த இப்ப பொங்கலுக்கு கொடுத்தாரா? கொடுக்கல. டாஸ்மார்க்க மூடுன்னு சொன்னாரு, எங்கெங்க அவரை காணோம், ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கும். டாஸ்மார்க்னால எத்தனை பேரு செத்து போறாங்க பிள்ளைங்க. இன்னொன்னு கஞ்சா பெருகி இருக்குங்க, தப்பா நினைக்காதீங்க. இப்ப எல்லா தாய்மார்களும் அவங்கவுங்க பிள்ளைகளுடைய பள்ளிக்கூட பைகளை செக் பண்ணுங்க. அதுல குளிப்புன்னு ஒண்ணு பேரு, தலகாணின்னு ஒண்ணு பேரு, அப்புறம் அது மாதிரி சின்ன சின்ன வஸ்துக்கள் வந்து மிட்டாய் வடிவில் குழந்தைகள் 6ஆம் கிளாஸ் குழந்தைங்கள்ல இருந்து பாதிக்கப்படுறாங்க. அது உதடுக்கடியில வைக்கிறது. பிரைவேட் ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்னு இல்ல, எல்லா ஸ்கூல்லயும் போதை நிரம்பி வழியுது. பாதுகாப்பு கிடையாது. 3 வயசு குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்ல, 60 வயசு பொம்பளைக்கும் பாதுகாப்பு இல்ல. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள், தொடர் பாலியல் சித்திரவதைகள். ஏன் கண்ணை காதை மூடிக்கிட்டு இருக்காரா? உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு நடந்தா சும்மா இருக்காரா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. எங்க நடு தெருவுல 4 பேரை வெட்டி போட்டாங்களேங்க, வேற விட்டுருங்க. ஆம்ஸ்டான்ன்றது பெரிய தலைவர், அந்த கேஸ் என்னையாச்சு? லா அண்ட் ஆர்டர் 0, மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நலத்திட்டங்கள் 0. அப்ப எதை வச்சு அவர் சொல்றாரு? பேருந்து இலவசம் போட்டாரு, ஆனா காசு கொடுத்து வாங்குறது டபுள் தி ரேட்டு. ஈவி கட்டணம் கண்ணுக்கு தெரியாம ஏறுது. சொத்து வரி இந்த 3 மாசம் கட்டணம்னா அடுத்த 3 மாசம் டபுள் தி அமௌண்ட். அப்ப பிச்சை எடுக்கிற நிலைமையில் நான் இருக்கிறோம்.